சனி பகவான் அப்படின்னா மந்தன், தாமதம், என்னது தாமதம், மந்தன், தூரதேசம், தனிமை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரக கிரகம் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பீடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கிரகம் வச்சுருக்கானே இல்லையா? என்ன கிரகம் அது? சந்திரன். சந்திரன் வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு, ஒரு வீட்டுக்கு 7ஆம் வீடு நிவர்த்திங்கிறோம். அப்போ சந்திரன் வீட்டுக்கு நேரம் 7ஆம் வீட்டில் யார் இருக்கா? கரெக்டா ஐயா? புரிஞ்சதா? அப்போ ஒருத்தர் ஸ்பீடாக இருக்கான், இந்த பையன் ரொம்ப ஓவராக இருக்குங்க, இது லாய்க்கப்படாதே, கொஞ்சம் நிதானம் வேணுமே அப்படின்னா அது என்ன கிரகம் வேணும் ஐயா? நிதானத்துக்கும் சுலவுக்கு என்ன கிரகம்? அப்போ ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் அதுக்கு மைனஸ், அதுக்கு ஒன்று வேணுமா இல்லை? எதிர் விசை வேணுமா இல்லையா? அப்போ எல்லா விசைக்கும் எதிர் விசை உண்டுங்கிறோம். அப்போ ஒரு கிரகம் ஸ்பீடுன்னு ஒரு கிரகம் இருந்தால் அங்கே சுலோன்னு ஒரு கிரகத்தையும் ஜோசியத்தில் வச்சுருக்கா இல்லையா ஐயா? வச்சுருக்கா இல்லையா ஐயா? சரி, இப்போ ஒருத்தன் மந்தமாக இருக்கான், சரி பையன் ரொம்ப மந்தமாக இருக்கான், இவன் ஸ்பீடு ஆயிடுவான். ஆனால் அந்த மந்த கிரகத்திற்கு ஒரு நல்ல கிரகம் தொடர்பு, யாரு கிரகம்? ஸ்பீடு கிரகம் தொடர்பு இருக்கா? அல்லது ஸ்பீடு கிரகத்துடைய வீட்டை அந்த சனி பகவான் பார்க்கா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவன் ஸ்பீடு ஆயிடுவான்னு சொல்லி போடலாம். இதுக்கிட்ட எங்கேயும் சிரமப்பட வேண்டியில்லை ஐயா. புரிஞ்சதா? சரி, அதுக்கு என்ன சார் பரிகாரம்னா, இதுக்கு பரிகாரம் எந்த கிரகத்தை பிடிக்கணும் ஐயா? மந்தமாக இருக்கவனுக்கு எந்த கிரகத்தை பிடிக்கணும்? சந்திரன், பௌர்ணமி வழிபாடு, நான் சொல்ல தாயார் ஆசீர்வாதம் ஐயா, சந்திரனுடைய காரகத்தை புறம் சொல்லலாமா இல்லையா? இப்படி நீங்கள் பாருங்கள், சரியாக இருக்கும். சரி, ஒருத்தனுக்கு தாமதமாக இருக்குது, எல்லா வேலையும் தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, அவனுக்கு வளர்ச்சி வேணும். அப்போ வளர்ச்சிக்கான கிரகம் என்ன? இங்கே புகழுக்கான கிரகம் என்ன? சூரியன், குரு. சூரியனும் குருவும் ஒரு புகழையும் வளர்ச்சின்னு சொல்லுதா இல்லையா ஐயா? அப்போ சூரியன் ஒரு புகழை வளர்ச்சி சொல்லுது. அப்போ மந்த கிரகன் சனி பகவானுக்கு சூரியன் வீடோ அல்லது சூரியனோ அந்த நட்சத்திரமோ தொடர்பு கொண்டா, இவன் தாமதமாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான் ஐயா? வளர்ச்சி அடைவான். அப்போ இவர் எதை நோக்கி பரிகாரம் பண்ணணும்? எதை நோக்கி அவர் தன்னை வளர்த்துக்கிறணும் ஐயா? சவுண்டு ஒன்றும் வரலையே ஐயா? புரிஞ்சதா இல்லையா? ஒரு கிரகத்துக்கு ஈடு கொடுக்க இன்னொரு கிரகம் நிச்சயது இருக்கா இல்லையா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. வாக்குவாத கிரகம்னா எந்த கிரகம்? செவ்வாய். ஆர்குமெண்ட், அடி தட்டி வாக்குவாதம், தைரியமான கிரகம்னா என்ன கிரகம்? செவ்வாய். சரி, அப்போ ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வேணுமா இல்லையா? அதுக்கு ஒரு கிரகத்தை கடவுள் வச்சுருக்கான் பாருங்க. என்ன கிரகம்? புதன். அதனால பேசணும். அப்போ சமாதான கிரகம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கிரகம் இருக்காங்க? புதன் இருக்கு. அப்போ எப்படி பார்த்தீங்களா? ஒரு கிரகத்துக்கு அது எதிர்விசையான ஒரு கிரகம் அங்கே வச்சிருக்கா இல்லையா ஜாதகத்தில்? சார் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, படித்தது தான், ஆனால் சிந்திக்கிற விதம் ஐயா கரெக்டாக இல்லையா? அப்போ வாக்குவாத கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனோட சேர்ந்துட்டா, கோபம்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனோட தொடர்பு கொண்டாலும், புதன் வீட்டுக்கு தொடர்பு கொண்டாலும் இவன் ஒரு நேரம் சமாதானத்துக்கு ஒத்து வருவாரா மாட்டாரா? கோபப்பட்டாலும் மறுபடியும் கோபம் தனியுமா இல்லையா? இதுதான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். இங்கே என்ன செய்யணும்? மெயினாக இதுதான் கவனிக்கணும். இப்போ ஒரு வீட்டை சனி பகவான் பார்க்காரு, அப்போ அந்த வீடு தாமதம், ஸ்லோ, லேட் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 5ஆம் வீட்டை பார்த்தா என்ன தாமதம், ஸ்லோ, லேட்டு. 4ஆம் வீட்டை பார்த்தா வீடு வாகனம், சுகம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதே வீட்டை ஒரு சூரியனோ குருவோ பார்க்கு. இப்போ எப்படி இருப்பீங்க? சனி ஒரு வீட்டை பார்க்கு, லேட், அந்த பலன் லேட்டாக இருக்கும், தாமதமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்னு கணக்கு. அதே வீட்டை ஒரு சுபகிரகம் பார்க்குது, குருவோ சூரியனோ பார்த்துருச்சு அல்லது இருக்குது. லேட்டாக கிடைக்கும், ஆனால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்த கிரகம் என்னது? இதுதான் இப்படி நீங்கள் சொல்லணும். லேட்டாக இருந்தாலும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? சரி, இப்போ சந்திரன்னா அவசர கிரகம். சந்திரன் ஒரு வீட்டை பார்க்கு, அந்த வீட்டை கேதுவும் பார்க்கு, சனியும் பார்க்கு. இப்போ என்ன சொல்வீங்க? அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டான். அவசர கிரகம் பார்த்த வீட்டை யார் பார்க்குது? சனியும் பார்த்துட்டாரு. சனியும் கேது. சனி என்ன அப்படின்னா தடை தாமதத்தை தந்து, வறுமையை தந்து உங்களுக்கு பாடத்தை தருபவர் யாரு? சனி. கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஜீவனத்தை தருபவர் சனி. யாரு? கேது. புரியுதா? அப்போ அவசரப்படாத மாட்டிக்கிறவேன்னு சொல்லணும் ஐயா. புரிஞ்சதா? சந்திரன் பார்த்த விட்ட சூரியனோ குருவா பார்த்தான்னு வச்சுக்கோ, அவசரப்பட்டது இவனுக்கு என்ன ஆயிரும்? லாபமாயிரும். குயிக்காக வேகமாக போனால் எனக்கு கிடச்சிருச்சு, நான் முந்தி போய் வாங்கிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ எல்லா கிரகத்துக்கும் பாருங்கள். இப்போ சூரியன் அப்படின்னா அதிகார கிரகம், ஆணவ கிரகம், அரசாங்க கிரகம், அரசியல் கிரகம். நான் சொல்லுவேன், ஒருத்தனுக்கு ஆணவம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஐயா? ஒருத்தருக்கு ஆணவம் அதிகமாக இருக்குது,
வாங்கனாச்சு வணக்கம்னா அப்படிம்பாங்க. பதிலுக்கு வணக்கம் கூட சொல்ல மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படியாலாம்? அப்படிம்பாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஆணவம் அதிகாரம் அந்த புகழ் வந்த உடனே வந்துட்டால் அது நீங்கள் உங்கள் குடும்பத்தாள்களோ நீங்கள் பழகிறவங்களோ அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க? பணிவு அடக்கம் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கான கிரகம் யார் சார்? பணிவு அடக்கம்னா சனி பகவான் சார். அடக்கம்னா யார்? சனி பகவான். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எல்லா கிரகத்துக்குமே அந்த அந்த ஆப்போசிட் கிரகம் தான் நிவர்த்தி பண்ணுது. புரிஞ்சுங்களா ஐயா? இங்கே லாஜிக் அதுதான். எல்லா கிரகத்துக்குமே என்ன நிவர்த்தி பண்ணுது? ஆப்போசிட் கிரகம் தான். அப்போ அந்த கிரகத்துக்கு கிரகம் வச்சுருக்காங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெயிப்பாரா மாட்டாரா? இதைத்தான் நான் வீடியோவில் நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டே வரேன்.